எப்பவுமே டைரக்டர் ராமோட படத்த பார்த்துட்டு வரும்போது, நமக்கு ஒரு மன அழுத்தமும், ஒரு மன வலியும் கண்டிப்பா இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அவரோட படங்கள். ஆனா இந்த பறந்து போ பார்த்துட்டு வரும்போது, நமக்கு வலி இருந்தது. ஆனா அது மனசுல இல்ல, வயிறுல. இட்ஸ் லாஃபிங் தெரப்பி ஆஃப் டைரக்டர் ராம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம் கண்டிப்பாவே. ஒரு 10 வருஷத்துல தமிழ் சினிமால எடுத்து பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பியூட்டிஃபுல் லைட் ஹார்ட்டட் ஃபில்மா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துல நடிச்சிருக்கிற கதாபாத்திரங்கள் சிவாவோடதா இருக்கட்டும், கிரேஸ் ஆண்டனியோட சர்ப்ரைசிங்கான பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அஞ்சலியோட ஒரு கியூட்டான கேமியோ, இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த பையனோட கேரக்டர் வந்து வாண்டுத்தனமாவும், குறும்புத்தனமாவும் எழுதப்பட்டிருந்தாலும், அதுல நெறைய அர்த்தங்கள் இருந்தது. இந்த படம் "பறந்து போ" அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தமே அந்த பையனோட கேரக்டர்ல தான் இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸா வர்றவங்களோட கேரக்டர்ஸ் சிவாவோட பாசிட்டிவ் என்னவோ அத வந்து பக்காவா யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நெறைய விஷயங்கள் இந்த படத்துல பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கு. இந்த படத்துல நெறைய குட்டி, குட்டி விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையுமே பாட்டு மூலமா பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லா கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், இவனோட பேக்கிரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த படத்தோட சாங்ஸ் வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தது. இப்படி இந்த படம் பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரே வார்த்தை பியூட்டி அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். நீங்க வந்து ஒரு டிப்ரஷனா இருக்கீங்க, மனசு கவலையா இருக்கு, என் ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு கிளீனான ஒரு படத்துக்கு வயலன்ஸ் இல்லாம போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, பறந்து போ கண்டிப்பா போய் பாருங்க. உங்களோட கவலை எல்லாம் பஞ்சா பறந்துரும்.